ஹாய் மக்களே! நான் உங்க கௌஷி பேசுறேன். நீங்க டிரைவரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா வாகனம் ஓட்டுறாங்க. இது ஒண்ணும் ஃபாரின்லாம் இல்ல. தமிழ்நாடு தான். இன்னும் அவ்ளோ டெவலப் ஆகல. கவர்மெண்ட் பஸ்ஸா? பரவால்ல. ஓரளவு நமக்கு சேஃப்டி தான். அவங்க வந்து ரோட்டுக்கு தகுந்த மாரி ஓட்டுவாங்க. ஒரு சில பிரைவேட் பஸ்ஸ பார்த்தீங்கன்னா, ஏதோ வானத்தில ஓட்டுற ஃப்ளைட் மாரி ஓட்டுறாங்க. ஏன் அப்படி ஓட்டுறீங்க? உங்க பஸ்ல திடீர்னு ஒரு பிரெக்னன்ட் லேடி ஏறி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தானே பாதுகாப்பு குடுக்கணும். எல்லார் வீட்லயும் நம்ம ஸ்கூட்டி வச்சுல்ல, பைக் வச்சுல்ல. ஒரு வேலைக்கு போறவங்க பஸ்ல தான் வருவாங்க. ம். இன்னைக்கு யாராவது பிரெக்னன்ட் லேடினாலே அது அதிசயமா, ஆச்சரியமா பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு நீங்க தானே பாதுகாப்பு குடுக்கணும். அப்படி ஓட்டாதீங்க. 2வது உங்க உயிரு, உங்க ஃபேமிலி, உங்க ஒய்ஃப், உங்க குழந்தை, உங்க அம்மா, அப்பா எல்லாரையும் மனசுல வச்சுட்டு பஸ் ஓட்டுங்க. எந்த வாகனம் ஓட்டுனாலும் சரி, உங்க உங்க உயிர், உங்க ஃபேமிலியெல்லாம் நெனச்சு பார்த்து வாகனம் ஓட்டுங்க. ஸ்பீடா ஓட்டிட்டு போய் என்ன ராக்கெட்ட புடிக்க போறீங்களா? கண்டிப்பா அது இல்ல. அதனால மனித உயிர் அரிதான ஒன்று. ஒரு பிறவி தான், மறுபிறவிலாம் இல்ல. அதனால உங்க உயிருக்கும், உங்க வாழ்க்கைக்கும், உங்கள நம்பி வர மக்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கையும், பாதுகாப்பும் குடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அதனால எல்லா டிரைவரும் சரி, கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. ஸ்பீடா ஓட்ட வேண்டாம். நம்ம ஊர்லலாம் இன்னும் ரோடு வசதிலாம் அவ்ளோலாம் பிரமாதமா இல்ல. ஓரளவு சுமாரா தான் இருக்கு. மத்த மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் தான். ஆனாலும் நிதானமும், பொறுமையும் நமக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. அப்படியே எந்த பஸ் டிரைவர் ஆனாலும் சரி, பஸ்ஸ நீ ஸ்பீடா தான் ஓட்டணும். எனக்கு தேவை கலெக்ஷன்னு சொன்னா, நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னோட வேலையும் முக்கியம், மக்களோட உயிரும் முக்கியம். அதனால நான் அதுக்கு ஏத்த மாரி தான் வேலை செய்வேன் அப்படின்னு எல்லா டிரைவரும் சொல்லிட்டீங்கன்னா, எந்த ஓனரும் அப்படி பேச மாட்டாங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் பட்டன தட்டிடுங்க.